ஈரான் பயந்துட்டாங்க. சும்மா கொடியை மட்டும் ஏத்தி உட்காந்துட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி எதுவுமே செய்ய மாட்டாங்க ஈரான்லாம் அப்படிங்கிறதோட பலரும் பல கருத்துக்கள் பார்ப்பதுண்டு. அதுவும் நம்ம ஹனியானோட அட்டாக் அப்புறம் என்னடா ரிவெஞ்ச் ஃபிளாக்ல ஏத்திருந்தாங்க, நம்மளும் என்னமோ அனலிஸ்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு அனாலிசிஸ் வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம். அந்த அன்னைக்கே சொல்லியிருந்தோம் இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ். ஈரானுக்கா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், சிரியாக்கா இருக்கட்டும், அமெரிக்காவோட ஒட்டுமொத்த படையும் டெட்டால் ஊத்தி கிளீன் பண்றதுக்கு இது ஒரு மிக அருமையான சான்ஸ். ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க அந்த உக்ரைன் பிரச்சனையில. ரஷ்யா வேற ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க, ஃபுல்லி பவர்டா இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிரிகேட்ஸா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் வேற சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. ஏகப்பட்ட சப்போர்ட்டிங் இருக்கு. ரெண்டாவது நம்மளையும் வந்து கட்டம் கட்டி வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா ஒரு சைட்ல இருக்கட்டும், ரஷ்யா சைனா ஒரு சைட்ல இருக்கட்டும். நடுநிலைத்தன்மை ஒரு துளி ஸ்லிப் ஆச்சுன்னா அடுத்த செகண்ட் நம்ம நாட்டுல போர் அப்படிங்கறதுலாம் மாற்று கருத்தே இல்ல. நம்ம நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு உதவக்கூடாது அப்படிங்கும் போல கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. எதுக்காக நம்மளெல்லாம் இழுத்துட்டு வரேன் அப்படின்னா, இஸ்ரேலை ஐசோலேட் பண்ணியாச்சு. எப்படி உலக நாடுகள் மத்தியில ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அதே போல இப்ப இஸ்ரேலை தனிமைப்படுத்திட்டாங்க. பல நாடுகளும் பிடிக்குதோ பிடிக்கலையோ சொல்லிதாங்கணும் எங்களுக்கு உங்களை பிடிக்கல. இப்ப எப்படிங்க எர்டகன் அவர்கள் நாட்டோல இருந்து வெளியேறது கூட தயாரா இருக்கிறாரா அப்படிங்கிற போல டைட்டில்ல வைக்கிற மாதிரி வந்துட்டாங்க இல்லையா. நாட்டோலயே பிளவுகள் வந்துருச்சு, ஒருவேளை மிலிட்டரி இன்டர்வென்ஷன் இஸ்ரேல் தரப்புல இருந்து இருந்துச்சுன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற துருக்கி தரப்புலாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஏன்னா துருக்கிக்கு அடுத்தது ஆபத்து தான். லெபனானுக்குள்ள ஒன்ஸ் இஸ்ரேல் கால் எடுத்து வச்சு எக்ஸ்டெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு துருக்கிக்கு ஆபத்து தான். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல. நம்ம வாரும் ட்ரேடும் பாக்குற அந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சான்ஸ், இதை விட மாட்டாங்க அப்படிங்கும் போல நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். எஸ்கலேஷன் இருக்கும். இப்பவும் சொல்றேன், இரு தரப்புல யாருமே போருன்றத அறிவிக்கவே மாட்டாங்க. எஸ்கலேஷன் இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை யாரு சொல்றாங்களோ அதோட சோழி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். என்னப்பா இருக்கு இதுல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. நியாயப்படுத்துதல். இந்த ஐநா சபையில உட்கார்ந்து அந்த யூஎன் ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அதுல எப்படி இந்த மேற்குலக நாடுகள் காயின் இந்த கேமை விளையாடுறாங்க, காயின்ஸை நகர்த்துறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது அப்படியே இந்த தடவை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ஆப்போசிட்டா ரஷ்யா, சீனா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈரானா இருக்கட்டும், லெபனானா இருக்கட்டும், எல்லாருமே காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் எப்பேற்பட்ட எஸ்கலேஷன் நடந்தாலும் போருன்ற ஒரு வார்த்தையை அறிவிக்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது போல தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா போர்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா உட்காந்து பேசணும், ஒரு அல்டிமம் கொடுக்கணும், என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கணும். இது எதுவுமே இஸ்ரேலுக்கு செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னா டூ ஸ்டேட் சொல்யூஷன். இந்த உலகத்துல பிரதானமான நாடுகள் டூ ஸ்டேட் சொல்யூஷன் சொல்றாங்க. டூ ஸ்டேட் சொல்யூஷன்ங்கிறது ஒன்னு பாலஸ்தீன், இன்னொன்னு இஸ்ரேல். இந்த ரெண்டு நாடுமே அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. ரெண்டு நாடுமே இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு அல்டிமம் கொடுக்குறாங்க, சும்மா ஒரு போரை அறிவிக்கிறாங்க. அப்படிங்கும் பட்சத்துல என்ன சொல்யூஷன், பாலஸ்தீன் எங்க இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. பாலஸ்தீனே கிடையாது அப்படிங்கிறது போலதான் இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேலோட மைண்ட் செட் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ட்ரிகர் பண்ணி கோவப்படுத்தி, இந்த பிக் பாஸ் கேம் எல்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கு, அதுல ட்ரிகர் பண்றாங்களே அதே போலதான் பக்கத்துல இருக்கிறவங்களை கோவப்படுத்தி ஒரு போரை டிக்ளேர் பண்ணி இந்த பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரிய போர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உட்காந்து பேசும்போது இவங்களோட ஆளுமையை காமிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது பேசும்போது இந்த பாலஸ்தீன் பிரச்சனை இல்லாம இஸ்ரேலுங்கிறதான் ஒரு நாடு அப்படிங்கறதோட ஒரு முடிவை கொண்டு வந்து இதுக்கப்புறம் பவர்ஃபுல்லா உட்கார வச்சிடலாமா அப்படிங்கிற போல மேற்குலக நாடுகள் நினைக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடை இங்க இருக்க வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, பாலஸ்தீனே இல்லாம இஸ்ரேல்ன்றது போல ஒரு நாடு உருவாயிருச்சு அப்படிங்கும்போது சிக்கல் தான். மெடிட்ரேனியன் சீயை மறந்துட வேண்டியதான். சீனாவா இருக்கட்டும், அடுத்தது ரஷ்யாவா இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்துக்கு போயிடும். மிடில் ஈஸ்டோட அந்த சாவி, இந்த சாவிங்கிறது குறிப்பா இந்த சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பெஹ்ரின், ஜார்டன் இந்த பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அதை சொல்றேன். மேல இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், சிரியா அது கிடையாது. கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், இந்த யுஏஇ இந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மட்டுமே ஒரு தனியான ஒரு பகுதி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. அதை ஆளணும் அப்படின்னா கண்டிப்பா இஸ்ரேல்ன்ற ஒரு பகுதி இருக்கணும் மேற்குலக நாடுகளுக்கு. ஸோ இப்போ இதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. உலகத்துக்கு மத்தியில இஸ்ரேல எகெயின்ஸ்டா திருப்பி வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இப்ப இஸ்ரேலோட அக்ரஷனுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பெருமளவுல யாரும் வந்து எதுவும் சொல்ல முடியாது. மேபி இஸ்ரேல் கோவப்பட்டு திரும்பி ரிட்டாலியேட் பண்ணலாம், அதுக்கு திரும்ப ஈரான் ரிட்டாலியேட் பண்ணலாம். இப்படிதான் நடந்துட்டு இருக்குமே தவிர போர்ன்றதை வந்து யாரும் அறிவிக்க மாட்டாங்க. அதை நம்ம முதலையே சொன்னதுதான். ஸோ அந்த வேர்ட்ஸ் டேர்ம்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது நீங்களும் புரிஞ்சுக்கணும், நம்மளாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது யாரு நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு விளையாட்டும் விளையாட முடியாது. எப்படி விளையாடுறாங்க இந்த மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்கலாம். இப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட திட்டம் என்னவா இருந்துச்சு அப்படிங்கும்போது, ஏன்னா நம்ம பதிவுகள்ல பார்த்திருப்போம், மேப் வீடியோஸ்ல அதிகமான டேங்குகள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் குமிச்சு வச்சிருக்காங்க லெபனானோட பார்டர்ல. அதுவும்
இப்போ மேப் லோட் ஆயிருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும். ப்ளூ கலர்ல ஒரு ஏரோ, ரெட் கலர்ல ஒரு ஏரோ, ப்ளூ ஏரோ, ரெட் ஏரோ, ஏரோஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்களாமா இஸ்ரேல் லெபனான்குள்ள. ஸோ அதோட பாசிபிள் மூவ்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும். அந்த ஏரோ மூவ் இருக்கு இல்லையா, ஸோ அது போல இருக்கும். ரெண்டாவது மினிமம் டார்கெட், இனிஷியல் டார்கெட் எதுவா இருக்கும்னா அந்த ப்ளூ கலர்ல அந்த வரைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதிகள் முழுவதும் இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படிங்கிற போல நினைக்கிறாங்க. காரணம் ஒண்ணுமே இல்லை, ஹைஃபா போர்ட்டை சேவ் பண்ணி ஆகணும். இப்ப ஹைஃபா போர்ட்டை சேவ் பண்ணா மட்டும்தான், அது வெஸ்ட் பேங்கை ஃபுல்லா கிளியர் பண்ணா மட்டும்தான் இப்ப இந்த மிடில் ஈஸ்ட் காரிடார்னு ஒன்று உருவாக்குனாங்க தெரியுங்களா, G20 மாநாட்டில் உட்காந்து. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அது நடக்காது. யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஃபெயிலியர் ப்ராஜெக்டா மாறிடும். மேற்குலக நாடுகளுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ரஷ்யாவோட ட்ரேடு காரிடார் வந்து ஒர்க் ஆகுமா இந்த ஈரான் வழியா, அது நடக்காது. ஸோ கண்டிப்பா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இங்க ஒரு ஃபைட் இருக்கு. அது எப்போ எப்படி அப்படிங்கிறது போலதான் இருந்துச்சு. இப்ப எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது போல எஸ்கலேஷன் தான் இருக்கு திரும்பவும். இப்ப இஸ்ரேல் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ரிட்டாலியேட் பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஈரான் 300 ராக்கெட்டுகளை ஏவி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே உள்ள வந்து விழுந்திருக்கு. பல இடங்கள்ல வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு. வீடியோ பதிவுகளா வருது. இழப்புகள் இஸ்ரேலுக்கு இந்த தடவை அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா இந்த தடவை ஈரான் இஸ்ரேலோட வடக்கு பகுதியை டார்கெட் பண்ணவே இல்லை. இஸ்ரேலோட தெற்கு பகுதியில டார்கெட் பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, இஸ்ரேலோட எந்த பகுதியுமே சேஃப் கிடையாது. ஸோ இதுக்கு மேல மேற்குலக நாடுகள் டேரக்டா வந்து உதவ முடியாது. ஸோ இதே போலதான் இப்ப அமெரிக்கா பேக் ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. டைரக்டா அமெரிக்கா போருக்குள்ள குதிப்பாங்களான்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா இந்த பிரச்சனை அவங்க டைரக்டா குதிக்க மாட்டாங்க. உதவிகள் வேணா இஸ்ரேலுக்கு பண்ணலாம். ஒரு வேளை இஸ்ரேல் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல மேபி அதுக்கு அடுத்தடுத்த கட்ட ப்ராசஸ்ல வந்து அமெரிக்கா உதவி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த பக்கத்துல இரு பெரும் பவர்கள் இருக்கு, சைனா ரஷ்யா அப்படிங்கிற பவர்கள் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் ஈரான் ஜெயிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்குமே ஈரான் ஜெயிச்சாகணும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஈரானுங்கிற ஒரு பகுதி இல்லாம போயிடுச்சுன்னா நம்மளையும் அடுத்தது நம்ம தான் மிடில் ஈஸ்டா மாறிடுவோம். ஏன்னா நம்மளோட பிராந்தியத்தை எல்லாம் கூறு போட்டு பிரிச்சு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் பண்ணி ஆட்சி கழிப்பு பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ அடுத்த 30 வருஷத்துக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிரியா மாதிரி அடுத்த இந்தியா மாறிடும். ஸோ அது நடக்கக்கூடாது. அதுக்காக மேபி அதான் முதலே சொல்லியிருந்தோம், இது வந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக நம்ம இஸ்ரேலை விட்டும் கொடுத்துட முடியாது. கண்டிப்பா உதவிகள் இருக்கும். ஆனா எந்த மாதிரியான உதவிகள் இருக்க போது, எந்த மாதிரி பேச போறோம், இல்ல இந்த பகுதியில அமைதி கொண்டு வரதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உழைக்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு இஸ்ரேலும் தேவை, அந்த காரிடோரும் நம்மளுக்கு உதவ போகுது, ஈரான் இருக்கக்கூடிய ஜபகாரும் நம்மளுக்கு உதவ போகுது. எப்படி செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்னு தெரியல. பட் ஆனா இப்ப இங்க பிரச்சனை நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது இருதரப்புலயுமே இருக்கு. இப்ப இருதரப்பையும் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல இஸ்ரேல்ல இருந்து ஏர்கிராப்ட் கிளம்பும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா ஈரான் அடுத்தடுத்த கட்ட ஸ்ட்ரைக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஈரான் லான்ச் பண்ணிட்டாங்க மிசைல்ஸ. ஆனா இஸ்ரேல் லான்ச் பண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குமானா இருக்காது. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, ஈரான்ங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பு, இஸ்ரேலுங்கிறது ரொம்ப சின்ன நிலப்பரப்பு. ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு மிசைல் இஸ்ரேலை தாக்குது அப்படிங்கும் போது இழப்புகள் பெருமளவுல இருக்கும் இஸ்ரேலுக்கு. ஆனா இஸ்ரேலோட ஒரு ஃபைட்டர் ஜெட் 2 ஃபைட்டர் ஜெட் போய் முதல்ல அது போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமெரிக்கா பேஸ் உதவி பண்ணி ஆகணும். அப்பதான் இஸ்ரேலோட ஃபைட்டர் ஜெட்ஸ் ஈரானை போய் அடைய முடியும். அது சிக்கல் தான். ஏன்னா ஒருவேளை அது நடக்குன்ற பட்சத்துல நேரா அமெரிக்காவோட பேஸை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போன்னு பல நபர்கள் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது நடந்ததுக்கு அப்புறம் அடுத்தது அதுதான் நடக்கும். ஸோ எஸ்கலேஷன் மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் அளவில் இருக்க போது இந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா வருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்ல கூடிய சீக்கிரத்துல மிடில் ஈஸ்ட்ல இருந்து அமெரிக்கா அவங்க பேஸ் எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்ற போல கேள்விகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்கலேஷன் யூஎன்ல மீட்டிங் இருக்கு இல்லையா, ஏதாவது அவசர நிலையா கூப்பிட்டு ஏதாவது ஸ்டெப் டவுன் பண்ண வைப்பாங்களா, ஒரு தீர்வு கொண்டு வருவாங்களா, இல்ல இது அடுத்த போரா அப்படிங்கிறது போல பொறுத்து இருந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எது வந்தாலும் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.